என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இன்றைக்கி சண்டே, கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்திரிச்சு டீ சாப்பிட்டு மணியை பார்த்தா மணி 8 மணி ஆயிடுச்சு. அச்சோ லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சோட்டுவை கொண்டு போய் பாத்ரூம் விடுறதுக்கு பழகிட்டு வெளில வேட்டிக்கு பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான். சோட்டுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறோம். அவன் 2 வாரம் ஆச்சு. நாங்கள் 2 தடவை கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் டாக்டர் ஏதோ கேம்ப்பு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லிட்டு 2 வாரமாக எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. சரி, இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, இன்றைக்காவது கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பொம்மை கொடையை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க சின்ன குட்டி, அம்மா எனக்கு பொம்மை வேணும்னு கேட்டுருச்சு. இருக்கிற பொம்மையெல்லாம் போதும், இப்போலாம் புதுசாக பொம்மை வாங்க முடியாதுன்னு சொல்லி சமாளித்து நம்ம அவினாசி அப்பர் கோயில் வழியாக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் அவினாசி அப்பர் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு கோயிலோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய பேர் அவங்களோட செல்லக்குட்டிலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் கூட்டமாக இருக்குமோ என்னமோ நினச்சிட்டே போனேன், ஆனால் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செல்லக்குட்டி வளர்க்குறீங்க, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, அதுக்கு எத்தனை நாளில் எந்த மாதிரியான ஊசிகள் போட்டிங்க, என்ன மாதிரி மருந்து கொடுத்தீங்க, எப்படி அதுக்கு ஃபுட் கொடுக்குறீங்க, எல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரிவிப்படுத்துங்க. எனக்கு அது ஈஸியாக இருக்கும் நம்ம சோட்டுவை வளர்க்குறதுக்கு. இன்னுமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் இப்போ போட வேணாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு மருந்து மட்டும் கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோட்டுக்குட்டியும் குளிக்க வச்சுட்டு நம்மளும் குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சோட்டுக்குட்டியை குளிப்பாட்டியாச்சு. இத்தனை நாள் சோட்டுக்கு வெறும் பால் மட்டும் தான் வச்சிட்டு இருந்தோம். எனக்கு சோட்டு வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங், எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா குளுக்குளுன்னு இருந்த மாதிரி இருந்தது. இப்போது வெயிட் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சாப்பாடு மிக்சியில் அரைச்சிட்டு தயிர் ஊற்றி நான் வச்சேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, சாப்பிட்டு பழகுவானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு வைக்கும் போதே அவனுக்கு அப்படியே ட்ரைனிங் கொடுத்தாச்சு. சாப்பிடுன்னு சொன்னால் தான் நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் கொடுத்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள். சொல்லும் போது தான் சாப்பிடணும் சோட்டு குட்டி. சரி போ சோட்டு. நோ 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 நோ. சரி வா வா உங்கடி, நீங்களும் உங்க சாப்பாடுன்னு போய் படுத்துருச்சு. சரி வாட தங்க, வா சோட்டு வா, கம் கம் சோட்டு. சரி வா சாப்பிடு, வா 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 கம் வா. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாச்சு. வாயில்லா ஜீவராசிகளை கூட நம்ம சொல்கிறத அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்கங்க. நம்ம ட்ரைனிங் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அப்புறமா தான் என்னால் கிச்சனுக்கு வர முடிஞ்சுது. கிச்சன் கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்தது. சரி, அதெல்லாம் நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தாச்சு. இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா லைக் பண்ணுங்கங்க, ஒன்றும் தப்பில்லை. சண்டே எல்லாருக்கும் லீவு அப்படின்னு சொல்லி லீவ் விடுறாங்க. ஆனால் நம்ம லேடிஸ்க்கு மட்டும் லீவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சண்டே டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்தது. டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு யோசித்தேன். என்னால் முடியல, இன்றைக்கி உடம்பு சரியில்லை. சரி, வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே சாப்பிட்டுக்கலாம் வெளியில் அப்படின்னு சொன்னதுனால ஒரு டீயை குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஒரு 3 மணி போல் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சீக்கிரமாக 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னாங்களா. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலையே, நாங்களும் அடித்து பிடிச்சி கிளம்பி போனோமா. எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
நீங்களே பாருங்கள் அந்த இடத்த. எதுக்கு வர சொன்னாங்க, ஏன் வர சொன்னாங்கன்னு எங்களுக்குமே புரியலைங்க. ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்களும் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம். என்னன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஆனால் எனக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி? கெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.